ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஆனியன் ஆலு கறி தாங்க பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த ஆனியன் ஆலு கறியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி பூரிக்கும் அதோட புலவு வெரைட்டிஸோட வச்சு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான ஆனியன் ஆலு கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 20 பல்லு பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இதோடவே 3 தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். அடுப்புல சட்டி வச்சிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி தனித்தனியா எதல் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கட் பண்ண வெங்காயத்தை ஆயில்ல சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வெளியே எடுத்துருவோம். இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு, இதை வெளியே எடுத்துறேன். அதே ஆயில்ல ஒரு கேப்சிகமை கியூப்ஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க. கேப்சிகமையும் ஒரு நிமிஷம் போல வதக்கிட்டு நம்ம வெளியே எடுத்துருவோம். இப்ப கேப்சிகமையும் ஒரு நிமிஷம் போல வதக்கிட்டு நான் வெளியே எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் மாறாம லைட்டா வதக்கிட்டு மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். இதோடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதே ஆயில்ல போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா வேகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம். இப்ப உருளைக்கிழங்க நான் வெளியே எடுத்துட்டேன். இப்ப அதே ஆயில்ல ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் போல காஷ்மீரி மிளகாத்தூளை ஆட் பண்ணிருக்கேன். நல்லா கலர் கொடுக்கும், காரம் வந்து கம்மியா தான் இருக்கும். இப்ப பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பொடியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல வதக்கி விட்டுட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டேன். தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டு இதோடவே ஒரு 1/4 கப் போல தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தயிர் சேர்த்தும் போது ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் போல சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்ப பாருங்க நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆயிட்டு நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமிங்ல நம்ம ஆலு கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் போல தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. மிக்சி ஜாரை அலசிட்டு ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெங்காயம், கேப்சிகம், உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப பாருங்க வெங்காயம், கேப்சிகம், ஆனியன் எல்லாம் சேர்த்து நல்லா கிரேவி கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேங்க. கையில இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான ஆனியன் ஆலு கறி ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி பூரிக்கும் புலவு வெரைட்டிஸோடவும் வச்சு சாப்பிட அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் ஆனியன் ஆலு கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.